ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துருக்கோங்க. இன்றைக்கும் நமக்கு ஒரு ஷோரூம் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவ்யூ எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஷோரூமில் இருக்கோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கீவ்ராஜ் கமல் மகேந்திரா அம்பத்தூர் சென்னை ஷோரூமில் தான் இருக்கும். இன்றைக்கி அவங்க தான் நமக்கு அவங்களோட வண்டி எல்லாமே வீடியோக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஈவன் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா, மகேந்திராவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு எலக்ட்ரிக் வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த XUV 400 எலக்ட்ரிக் வண்டி இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியை பார்த்துட்டு மீதி நாட்கள் இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 400 பார்க்கலாம். ஸோ நான் இந்த XUV 400ஓட EV ஸ்பெக்ஸ் வந்து ஃபஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த போர்ட் நான் இதை வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ அப்படியே நம்ம இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வித் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க. எஸ், ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர், இது வந்து உங்களுக்கு ஹாலஜனில் வந்துடும். நைஸ். அண்ட் கீழேயுமே உங்களுக்கு ஃபாக் லைட் வித் ஹாலஜனோட. அண்ட் இங்கே எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரண்ட் பம்பரில் வந்து கொஞ்சம் நல்லா கலரிங் எல்லாமே பண்ணி விட்டுருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஈவினால். இது நீங்கள் நார்மல் XUV 300 பார்க்க முடியாது இந்த டுவல் கலர்ஸ். ஸோ அப்படியே நம்ம இந்த வண்டியோட அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரில் எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் எலக்ட்ரிக்னால. அண்ட் லோகோவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூ லோகோ நல்லாயிருக்கும், ஒரு காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த வண்டியோட சைடு லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு R16 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. எஸ், இட்ஸ் நைஸ். இது ஒரு காம்பேக்ட் SUV செக்மெண்ட்டில் வரும். ஸோ தட் நல்ல டயர் சைஸ்னே சொல்லலாம், நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வித் LED இண்டிகேட்டர்ஸ், டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வித் ஆட்டோ ஃபோல்டிங் ஃபங்க்ஷன்ஸோடையுமே இருக்குது. இது வந்து ரியலே டாப் வேரியன்ட் தான். அண்ட் சைடில் அப்படியே டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக்னால. அண்ட் மேலே ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் பொறுத்து கலர் உங்களுக்கு வரும். ஒயிட்னா இது ப்ரௌன் கலர் வித் பிளாக் ரூஃப் ரீல்ஸ், ஆனால் ஃபங்க்ஷனபிள் கிடையாது ரூஃப் ரீல்ஸ், இட்ஸ் ஓகே. அண்ட் சைடில் எல்லாமே இந்த ஸ்கிட் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் கலர் வித் பிளாக் ஃபினிஷில் ஒரு நல்ல கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்கோட நல்லாயிருக்கு. அண்ட் இங்கேயுமே அப்படியே பின்னாடி வந்து சைட் டு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியானோ பிளாக் ஃபினிஷ். ஸோ இதில் டோட்டலாக 3 கலர் மிக்ஸ்டாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ஆக்சுவலி இந்த மிட் சைஸ் SUVக்குன்னு நம்ம சொல்லலாம். ஈவன் நல்ல கொஞ்சம் எப்படி சொல்ல நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது ஓவராலாக இந்த வண்டி வந்து. அண்ட் ஷோரூம்லேயே அது பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு EV ஸ்பெக்ஸ் இது எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அதை கூட நீங்கள் இன்ஃபோ பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக LED டெயில் லாம்ப்ஸோட கொடுத்துருக்காங்க வித் ஹாலஜன் இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட்ஸோட. ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு மகேந்திரா லோகோ அண்ட் நீங்கள் வந்து XUV 400 பேட்சிங்குமே இருக்குது. அண்ட் பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வித் ரிவர்ஸ் கேமராவோடையும் இங்கே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இங்கேயுமே பம்பரில் ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பர் இஸ் நைஸ், ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே நம்ம இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் ஸோ இதுதான் இந்த மஹேந்திரா XUV 400 பூட். ஸோ டோட்டலாக 358 லிட்டர்ஸ் ஆக்சுவலி பூட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சார்ஜிங் ஸ்டேஷன் மாட்டுறதுக்கான பாக்ஸ் வெளியே வச்சுருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு அந்த ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் போகிற இடத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ட்ராவல் அடாப்டர், எங்கன்னா நீங்கள் போகும்போது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயுமே அந்த டூல் கிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பேர் டயர் அடியில் இருக்குது. ஸோ 1 இன்ச் கம்மியாக தான் அது வரும். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு லைட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பூட் வந்து இட்ஸ் ஓகே. ஸோ அப்படியே நம்ம இந்த சார்ஜிங் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் வாஷர் அண்ட் டிஃபாகரோடையுமே வந்துடுது வித் டெயில் லாம்ப்ஸோட LED டெயில் லாம்ப்ஸ் மேம். அண்ட் எஸ், ஸோ சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து தான் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ சார்ஜ் இருக்குது, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஸ்லோ சார்ஜ் தான் நீங்கள் வீட்டில் ஆக்சுவலி பொறுமையாகவே போடலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா நீங்கள் மோஸ்ட்டாக வெளியில் எங்கன்னா போகிறீங்க கமர்ஷியல் யூஸ்க்கு அப்படின்னா போட்டு இது பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சார்ஜர். ஸோ திஸ் இஸ் த ஃபாஸ்ட் கமர்ஷியல் எங்கன்னா போனீங்கன்னா டக்குன்னு ஒரு 45 மினிட்ஸில்
ஒரு 80% ஒரு 100% ஃபுல்லாகிற மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ இது அப்படியே எடுத்திங்கன்னா இதுதான் நீங்கள் நார்மலாக வீட்டில் போடுற சார்ஜர் வரும். ஸோ வேணுன்றதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி விட்டால் போதும், அது பாட்டு லாக் ஆகிடும். அண்ட் இதுதான் அந்த சார்ஜர். ஸோ வீட்டில் மாட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும், கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஒரு நார்மலான சார்ஜர். ஸோ அப்படியே நம்ம இந்த XUV 400 இன்டீரியர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எஸ், ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வண்டியோட கீ. இந்த சேம் எல்லா மஹிந்திரா கார்ஸ்லையும் வர கீ தான் இது. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஃப்ளிப் கீயோட கொடுத்துருக்காங்க, ஆனால் உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட்டோடையும் கிடைக்குது. ஸோ ஃப்ளிப் கீ வந்து நீங்கள் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டோரை ஓப்பன் பண்ணி இது பண்ணுறதுக்கு. அண்ட் கீ வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்னால இங்கே ஒரு காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணனே போதும், உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஆக்சுவலி பிரேக் ப்ரெஸ் பண்ண தான் ஆன் ஆகும். ஸோ நான் அதை பண்ணல, ஃபுல்லி அனலாகோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இந்த சைடு அந்த எக்கனாமி லைக் ஆக்சலரேஷனோட பவர் எல்லாமே காமிக்கும், அண்ட் எவ்வளோ ஸ்பீடு போகிறது இங்கே. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த டோட்டல் ரேஞ்சு அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் என்ன கியரில் இருக்குது அது எல்லாமே காமிக்கும். இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஈட்டோட இது எல்லாமே காமிக்கும். அண்ட் ஈவன் ஒரு டிஜிட்டல் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸில் லைக் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, நம்ம பெட்ரோல் கார்லலாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எவ்வளோ கிலோ வாட்ச்ன்றது இங்கேயும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இட்ஸ் நைஸ். அண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் டச் ஸ்க்ரீன் விச் சீன் இந்த XUV 300 ஒரு நார்மல் 300ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலனா எக்ஸ்ட்ராவான காரோட இன்ஃபோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். மை இவி இன்ஃபோ. எஸ், ஸோ பாருங்கள், போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பேட்டரியோட சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதுலேயே உங்களுக்கு காமிக்கும் எனர்ஜி ஃப்ளோ. நீங்கள் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சு இதில் அனிமேஷன்ஸ் இன்னும் நல்லாவே வரும். ஸோ பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு நல்ல அனிமேஷன்ஸ் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மீதி எல்லாமே ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே. அண்ட் இதுலேயுமே மேனுவல் கூட இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவல் வந்து எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணுன்னா நீங்கள் டக்குனு மேனுவல் போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் கீழேயுமே அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சில பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது வித் நாபோட. அதுவும் உங்களுக்கு காப்பர் கலர் நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஏர் பேக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ், அண்ட் நீங்கள் டிஃபாகருக்கான பட்டன், அண்ட் நீங்கள் அசார் லைட்கான சுவிட்ச் இருக்குது. இங்கே ஓகே. ஸோ ஆக்சுவலி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ட்ரிப் ஏ அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோ லாக் அவுட் சைட் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே ஆக்சுவலி வருது. இதுலேயுமே ட்ரைவ் மோடுமே இருக்குது. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே மாறும். ஃபாஸ்ட் மோட் இருக்குது, ஃபியர்லெஸ் மோட் இருக்குது. ஸோ ஃபியர்லெஸ் மோட் வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிடும், நல்லாயிருக்கும். அண்ட் ஃபன் மோட். ஸோ இது ஃபன் மோடு தான் ஆக்சுவலி வந்து கம்பெனியில் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு எக்கனாமிக்கல் சிட்டிக்கு ஓட்டுறதுக்குன்னு ஒரு நல்ல ரேஞ்சோட கிடைக்கும்னு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஏசி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் நாட் ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் இதை வச்சு நீங்கள் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேன் ஸ்பீட்கான நாப் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் மேக்ஸ் கூல் ஃபீச்சர்ஸ்மே இதில் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே நார்மலாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் USB போர்ட், டாக்ஸ் கேபிள் அண்ட் 12 சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு நல்ல மொபைல் பேட் இருக்குன்னே சொல்லலாம், பட் நாட் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜ். இட்ஸ் ஓகே. அண்ட் இதுதான் இந்த வண்டியோட நாப், கியர் நாப். ஸோ இதில் வந்து டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் அண்ட் பார்க்கிங் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆகிடும். ஆக்சுவலி நம்ம இப்போ ஷோரூம் உள்ளே இருக்கும், ஸோ அதற்கு நான் பார்க்கிங் எடுக்கல. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கூட கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அன் எலக்ட்ரிக், இட்ஸ் ஃபைன். அண்ட் இங்கே வந்து ஒரு 2 கப் ஹோல்டர்ஸோடையுமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் ஓப்பன் வித் ஃபுல் ஸ்பேஸோட நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கிங்களா அது ரெஃபர் கீ மேனுவல் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கீ ஃபாப் டெட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேனுவலில் பார்த்து எந்த பிளேஸில் வைக்கணும்னு பார்க்கணும், அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லோகோ நல்லாயிருக்கு வித் காப்பர் ஃபினிஷ் வித் ப்ளூ லைட்டிங்கோட. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வால்யூம் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான பட்டன்ஸ் அண்ட் லெதர் பிளாக் ஸ்டேரிங்கோட பண்ணியிருக்காங்க வித் ப்ளூ ஸ்டிச்சிங்கோட நல்லாயிருக்கு. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ். அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த ESP ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு பட்டன் இருக்குது. ஆக்சுவலி ஆன் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம் வேணும்னா. அண்ட் சைடு ஏசி வெண்டுமே நல்லாயிருக்கு வித் காப்பர் கலர் ஃபினிஷோட. அண்ட் நீங்கள் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர், ஒரு நார்மல் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு பார்வண்டக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் ஃபங்க்ஷன்ஸோடையுமே இருக்குது இந்த சைட் மிரருக்கு. அண்ட் நீங்கள் ட்வீட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸோடையுமே உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். அண்ட் நீங்கள் மேலே அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டே அண்ட் நைட் IRVM இருக்குது வித் ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸோட.
ஸோ நல்ல ஃபீச்சர். அண்ட் இங்கே அப்படியே சன்கிளாஸ் ஹோல்டர் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ண வருது. அண்ட் இங்கே வந்து லைட்கான பட்டன்ஸ் இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டு ப்ரெஸ் பண்ணணும் இல்லை. ஸோ இது டோருக்கான பட்டன்ஸ். வேணும்னா நீங்கள் சன்ரூஃப் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வண்டியிலுமே உங்களுக்கு சன்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம மேனுவலாக தான் பண்ணணும், இது எப்போவுமே வராது. அண்ட் சன் வைசர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிரரோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே இந்த இதில் மிரர் கிடையாது. இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம அப்படியே இந்த வண்டியோட பின்னாடி சீட்டுக்கு போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த 400ஓட ரியர் சீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது கம்ஃபர்ட் எல்லாம் சொல்லுங்கள். நிறைய இருக்குது, லெக் ரூம் நிறையா இருக்கா? ஓகே. ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 300 விட இது கொஞ்சம் நார்மல் 300 விட இது கொஞ்சம் வீல் பேஸ் அண்ட் லென்த்தும் அதிகம்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகேவா? ஓகே. ஸோ லெக் ரூம் அண்டர் தை சப்போர்ட்ஸ் ஃபைன். அண்ட் ஹெட் ரூமும் சரி. அண்ட் இங்கேயுமே ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் கிராப் ஹேண்டில் ஓகே, காம்பேக்ட் நல்லா இருக்குன்றாரு. இட்ஸ் ஓகே. அண்ட் 3 பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோடு வருது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த காரில் பார்க்க முடியாது நீங்கள். அண்ட் இங்கேயுமே சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டும் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் சைடு அப்படியே டோரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டோர் ஹேண்டில், ஸ்பீக்கர், பவர் விண்டோ அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் இட். பின்னாடி இது அவ்வளோதான். இந்த வண்டியில் வந்து டோட்டலாக உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் சொல்கிறாங்க வித் சைடோட இந்த பக்கம். ஸோ பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகும். இது மட்டும் தான் எடுக்கிறேன், உங்களை எடுக்கல. ஓகே. ஸோ இது பண்ணால் போதும், எமர்ஜென்சி எக்ஸிட் டக்குன்னு கீ வச்சுட்டு போயிடுவோம். ஓகே. இது வந்து இந்த ஹோட்டலில். ஓகே. ஸோ அப்படியே நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் பேன்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ் ஆக்சுவலி இன்ஜின் பேன் இல்லை. ஸோ இது ஒரு ஈவின்றதுனால உங்களுக்கு பெரிய மோட்டார் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நார்மல் வண்டி மாதிரி தான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரில். அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். லைக் நார்மலான ஒரு பேட்டரி அண்ட் பிரேக் ஆயிலுக்கான அந்த கண்டெய்னர், வைப்பர் ஃப்ளூயிட். ஸோ அதெல்லாமே சேம் தான் ஈவிக்கு. ஜஸ்ட் அந்த மோட்டார் தான் உங்களுக்கு அது மாற்றம் இது உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து 147.51 பிஹெச்பி பவரும் அண்ட் 310 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் லைக் 34.5 கிலோவாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 39.4 கிலோவாட்ஸ் பேட்டரி. ஸோ இருக்கிறதுல இதுதான் அதிகம். ஸோ கொஞ்சம் கெப்பாசிட்டி கவர்ந்ததுன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் குறையும். ஸோ ஓவராலாக இந்த XUV 400 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு XUV நார்மல் 300 விட வீல் பேஸ் அண்ட் லென்த் இல்லாமல் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லென்த் அண்ட் வித்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் சென்னை வந்து கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 15 lakhsலேருந்து உங்களுக்கு 20 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுற வேரியண்ட் பொறுத்து. ஆக்சுவலி மொத்தமாக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 வேரியன்ட்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் லைக் அந்த லெஸ் கிலோவாட்டோட ஒன்று, இந்த டோல் டோனோட அந்த ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வரும். ஸோ ஓவராலாக இதுதாங்க உங்களுக்கு ரிவ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வித்தின் 2 days நான் உங்களுக்கு இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ தனியாக நான் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டியோட கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் அதையும் நான் முடிஞ்சால் அதில் போட்டுடுறேன். ஸோ ஓவராலாக நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஸோ உங்களுக்கு இந்த கிவ்ராஜ் கமல் மகேந்திரா அம்பத்தூர் சென்னை ஷோரூம் இது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நான் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் திஸ் கிவ்ராஜ் கமல் மகேந்திரா ஷோரூம். அண்ட் நான் இங்கே ஒரு ஃபீச்சர் ஒன்று காமிக்கணும் உங்களுக்கு, பார்த்துங்க. இப்போ ஆனோ மோதி இந்த மாதிரி வருதா? இப்போ நான் ஆஃப் பண்ணால் ஒரு குட் பை அனிமேஷன்ஸோட வரும். எஸ், இது நல்லாயிருக்கு. சரி, ரொம்பவே நல்லாயிருக்கு. இல்லை உள்ளேருந்து ஓட்டும் போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்க ஒரு ஃபீல். எவ்வளோ ரேஞ்சு ஒரு சார்ஜ் ஃபன் ஃபாஸ்ட் அப்புறம் ட்ரை பண்ணிடுச்சு. ஓகே, பேஸ்கெட் கொடுத்தாலும் போகும். ஆமாம். ஸோ ஒரு வாட்டி கொடுக்குறப்ப இது பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். சார்ஜர் ஸ்டேஷன் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு அந்த ஆப்லேயே எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்மால் ஆஃப் ரோடிங்க்கும் இது கேப்பபிள். யூஎஸ்பி ஓரளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாடல் எனக்கு பொறுத்து இருக்குது சார். ஓகே, இப்போல்லாம் வந்து ரொம்ப லாங் வெயிட்டிங்லாம் கிடையாது. அட் த ஏர்லியஸ்ட் வீக் கேன் டெலிவரி. ஓகே.
ஓகே